அன்பான இறைமக்களே, இன்று பைபிள் ரீடிங் பிளானின் 99வது நாள். இன்று நாம் வாசித்து அறிய இருக்கிற விவிலிய பகுதி 2 குறிப்பேடு அதிகாரம் 21 முதல் 24 வரை. 2 குறிப்பேடு அதிகாரம் 21. யோசபாத்து தம் மூதாதையருடன் துயில் கொண்டு தாவீது நகரில் அவர்களோடு அடக்கம் செய்யப்பட்டார். அவருடைய மகன் யோராம் அவனுக்கு பின் ஆட்சி செய்தான். யூதாவின் அரசன் யோராம். யோராமின் சகோதரர்களான அசரியா, எகியேல், செக்கரியா, அசரியா, மிக்காவேல், செபத்தியா என்பவர்கள் இஸ்ரேலின் அரசராயிருந்த யோசபாத்தின் புதல்வர்கள். அவர்களுடைய தந்தை பொன், வெள்ளி அன்பளிப்புகளையும் விலையேற பெற்ற பொருள்களையும் யூதாவின் அரண்சூழ் நகர்களையும் அவர்களுக்கு அளித்தார். யோராம் தலைமகனானதால் அவருக்கு அரசையே அளித்தார். யோராம் தன் தந்தையின் அரசை நிலைநாட்ட தன்னை உறுதிப்படுத்தி கொண்ட பின் தன் சகோதரர் எல்லாரையும் இஸ்ரேலின் தலைவர்களில் சிலரையும் தனது வாளுக்கு இரையாக்கினான். யோராம் அரசனான போது அவனுக்கு வயது 32. அவன் எருசலேமில் 8 ஆண்டுகள் ஆட்சி செய்தான். அவன் இஸ்ரேல் அரசர்களின் வழியிலேயே நடந்து ஆகாபின் வீட்டாரைப் போலவே செய்து வந்தான். ஏனெனில் ஆகாபின் மகளே அவனுக்கு மனைவியாய் இருந்தாள். எனவே அவன் ஆண்டவர் பார்வையில் தீயென செய்து வந்தான். ஆனால் ஆண்டவர் தாவீதின் வீட்டாரை அழித்து விட விரும்பவில்லை. ஏனெனில் அவர் தாவீதோடு ஒரு உடன்படிக்கை செய்து அவருக்கும் அவர் மைந்தர்களுக்கும் எந்நாளும் ஒரு குல விளக்கை தருவதாக வாக்குறுதி அளித்திருந்தார். அவனது ஆட்சியில் ஏதோம் யூதாவின் அதிகாரத்திற்கு எதிராக கிளர்ச்சி செய்து தன்னை ஆட்சி செய்ய ஓர் அரசனை ஏற்படுத்தி கொண்டது. யோராம் தன் படைத்தலைவர்களையும் தேர்ப்படைகள் அனைத்தையும் இரவோடு இரவாய் அழைத்து சென்று தன்னை முற்றுகையிட்டிருந்த ஏதோமியரையும் தேர்ப்படை தலைவர்களையும் முறியடித்தான். ஆனால் யூதாவின் அதிகாரத்திற்கு அடிபணியாது ஏதோமியர் இன்று வரை கிளர்ச்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். யோராம் தன் மூதாதையரின் கடவுளாகிய ஆண்டவரை புறக்கணித்ததால் அந்நாளில் லெப்னாவும் அவனது ஆட்சிக்கு எதிராக கிளர்ச்சி செய்தது. மேலும் யூதாவின் மலைகளில் தொழுகை மேடுகளை அமைத்து எருசலேம் வாழ் மக்கள் விபச்சாரம் செய்யவும் யூதா நெறி தவறவும் காரணமாயிருந்தான். அப்பொழுது இறைவாக்கினர் எலியாவிடமிருந்து யோராமுக்கு வந்த மடல், உன் தந்தை தாவீதின் கடவுளான ஆண்டவர் கூறுவது இதுவே: நீ உன் தந்தை யோசபாத்தின் வழிமுறைகளையும் யூதா அரசன் ஆசாவின் நெறிமுறைகளையும் பின்பற்றவில்லை. மாறாக இஸ்ரேல் அரசர்களின் வழிமுறைகளை பின்பற்றி ஆகாபு வீட்டாரை போல் யூதா எருசலேம் வாழ் மக்களை விபச்சாரத்தில் ஈடுபட செய்தாய். உன்னை விட நல்லவர்களான உன் தந்தை வீட்டாரான உன் சகோதரர்களையும் கொன்று போட்டாய். எனவே ஆண்டவர் உன் குடிமக்களையும் உன் புதல்வரையும் மனைவியரையும் உன் உடைமைகள் அனைத்தையும் பெரும் கொள்ளை நோயால் வாதிப்பார். நீயோ மிக கொடிய குடல் நோயினால் பீடிக்கப்பட்டு உன் குடல்கள் நாளுக்கு நாள் அழுகி விழுமட்டும் வதைக்கப்படுவாய். யோராமின் இறப்பு. அதன்படி பெலிஸ்தியர் எத்தியோப்பியருக்கு அருகேயுள்ள அரேபியர் ஆகியோரின் பகையுணர்ச்சியை யோராமுக்கு எதிராக ஆண்டவர் தூண்டிவிட்டார். அவர்கள் யூதாவில் நுழைந்து அதை பாழ்படுத்தி அரண்மனையில் அகப்பட்ட பொருட்கள் அனைத்தையும் சூறையாடினர். அவனுடைய கடைசி மகனான யோபகாசை தவிர மற்ற பிள்ளைகள் மனைவியர் எல்லோரையும் கடத்தி சென்றனர். இது தவிர தீராத குடல் நோயினால் ஆண்டவர் அவனை வாட்டி வதைத்தார். நாள்கள் நகர்ந்து 2 ஆண்டுகள் உருண்டோடின. நோயின் கடுமையால் யோராமின் குடல்கள் வெளிவந்தன. அதனால் அவன் கொடிய வேதனையுற்று மடிந்தான். அவனுடைய மூதாதையருக்கு நெருப்பு வளர்த்தது போல் செய்யாமல் அவனுடைய மக்கள் அவனை அடக்கம் செய்தனர். அவன் அரசனான போது அவனுக்கு வயது 32. எருசலேமில் 8 ஆண்டுகள் அரசாண்ட அவன் வருந்துவார் எவருமின்றி மறைந்து போனான். அவனை அரசர்கள் கல்லறையில் அடக்கம் செய்யாமல் தாவீதின் நகரில் அடக்கம் செய்தனர். 2 குறிப்பேடு அதிகாரம் 22. யூதாவின் அரசன் அகசியா. எருசலேம் வாழ் மக்கள் யோராமுக்கு பதிலாக அவனுடைய இளைய மகன் அகசியாவை அரசனாக்கினார்கள். ஏனெனில் அரேபியரும் பாளையத்திற்குள் நுழைந்த கொள்ளை கூட்டத்தினர் மூத்த பிள்ளைகள் அனைவரையும் கொன்றுவிட்டனர். இவ்வாறு யூதாவின் அரசன் யோராமின் மகன் அகசியா ஆட்சியேற்றான். அவன் ஆட்சியேற்ற போது அவனுக்கு வயது 42. ஒரே ஆண்டுதான் அவன் எருசலேமில் ஆட்சி செய்தான். ஓம்ரியின் மகளான அத்தலியா என்பவளே அவன் தாய். அவனும் ஆகாபு வீட்டாரின் வழிமுறைகளை பின்பற்றினான். அவன் தீய வழியில் நடப்பதற்கு அவன் தாயின் கெடுமதியே காரணம். ஆகவே அவன் ஆகாபின் வீட்டாரை போல் ஆண்டவரின் பார்வையில் தீயென செய்தான். ஏனெனில் அவன் தந்தை இறந்த பின் அந்த குடும்பத்தாரே அவனுக்கு ஆலோசகராக இருந்தனர். அகசியா அவர்களுடைய ஆலோசனையின்படி நடந்து ஆகாபின் மகனும் இஸ்ரேலின் அரசனுமான யோராமுடன் சேர்ந்து கொண்டு சீரியா மன்னன் அசாவேலுக்கு எதிராக இராமோத்தில் போர் தொடுத்தான். அங்கே சீரியர் யோராமை தாக்கினர். சீரியா அரசன் அசாவேலுடன் ராமாவில் போரிட்ட போது தனக்கு ஏற்பட்ட காயங்களை குணப்படுத்தி கொள்ள யோராம் இஸ்ரேலுக்கு திரும்பினான்.
ஆகாபின் மகன் யோராம் நோயுற்றிருந்ததை காண்பதற்காக யூதாவின் அரசனும் யோராமின் மகனுமான அகசியா இஸ்ரேலுக்கு சென்றான். அகசியா யோராமை பார்க்க சென்றது கடவுளின் திருவுளப்படி அவனது வீழ்ச்சிக்கு காரணமாக அமைந்தது. எப்படியெனில் அவன் இஸ்ரேலுக்கு வந்ததும் யோராமுடன் நிம்சியின் மகன் ஏகுவிடம் சென்றான். ஆகாபின் குடும்பத்தை அழிப்பதற்காக கடவுளால் திருப்பொழிவு செய்யப்பட்டவன் இந்த ஏகு ஆகாபின் குடும்பத்தாருக்குரிய தண்டனை தீர்ப்பை நிறைவேற்றி கொண்டிருந்த போது அகசியாவிடம் பணியாற்றிய யூதாவின் தலைவர்களையும் அகசியாவுடைய சகோதரரின் பிள்ளைகளையும் அவன் அலுவலர்களையும் கண்டு அவர்களை கொன்றொழித்தான். பின்னர் அவன் அகசியாவை தேடினான். சமாரியாவில் ஒளிந்திருக்கும் போது அகசியா பிடிபட்டான். உடனே ஏகுவிடம் அவனை அழைத்து வர ஏகு அவனையும் கொன்றான். இவன் ஆண்டவரை முழு இதயத்தோடு நாடிய யோசபாத்தின் மகன் என்பதனால் அவர்கள் அவனை அடக்கம் செய்தனர். இதனால் அரசு பொறுப்பை ஏற்க அவன் குடும்பத்தில் யாருமே இல்லை. யூதாவின் அரசி அத்தலியா. அகசியாவின் தாய் அத்தலியா தன் மகன் இறந்ததை அறிந்ததும் கொதித்தெழுந்து யூதா வீட்டு அரச வழிமரபினர் அனைவரையும் கொன்றளித்தாள். ஆனால் அரசனின் மகள் யோசபியாத்து கொல்லப்படவிருந்த அரச புதல்வர்களுள் அகசியாவின் மகன் யோவாசை தூக்கி கொண்டு போய் அவனையும் அவன் செவிலி தாயையும் படுக்கை அறையில் மறைத்து வைத்தாள். இந்த யோசபியாத்து அரசன் யோராமின் மகளும் தலைமை குரு யோயாதாவின் மனைவியும் அகசியாவின் சகோதரியும் ஆவாள். அவன் யோவாசை அத்தலியாவிடமிருந்து மறைத்ததால் அவளால் அவனை கொல்ல இயலவில்லை. நாட்டை அத்தலியா ஆட்சி செய்த 6 ஆண்டளவும் அரசனின் மகன் அவர்களோடு கடவுளின் இல்லத்தில் ஒளித்து வைக்கப்பட்டிருந்தான். 2 குறிப்பேடு அதிகாரம் 23. அரசி அத்தலியாவுக்கு எதிரான கிளர்ச்சி. அத்தலியா ஆட்சியின் 7ஆம் ஆண்டில் யோயாதா தம் நிலையை உறுதிப்படுத்தி கொண்டு நூற்றுவர் தலைவர்களான எரோகாமின் மகன் அசரியா, யோகனானின் மகன் இசுமவேல், ஓபேதின் மகன் அசரியா, அதாயாவின் மகன் மகசேயா, சிக்ரியின் மகன் எலிபாபாற்று ஆகியோரை தம்முடன் ஒப்பந்தம் செய்ய வைத்தார். இவர்கள் யூதா எங்கும் போய் அதன் நகர்களில் இருந்த லேவியர்களையும் இஸ்ரேல் குல தலைவர்களையும் கூட்டிக் கொண்டு எருசலேமுக்கு வந்தனர். சபையார் யாவரும் கடவுளின் இல்லத்தில் யோவாசுடன் உடன்படிக்கை செய்து கொண்டனர். யோயாதா அவர்களை நோக்கி, இதோ அரசனின் மைந்தன் தாவீதின் புதல்வர்களை குறித்து ஆண்டவர் கூறியபடியே அவன் அரசாள்வான். நீங்கள் செய்ய வேண்டியது இதுவே: ஓய்வு நாளில் பணிபுரியும் குருக்களும் லேவியருமான உங்களில் 1/3 பகுதியினர் நகர வாயிலிலும், 2ஆம் பகுதியினர் அரண்மனையிலும், 3ஆம் பகுதியினர் அடித்தள வாயிலிலும் காவல் இருக்க வேண்டும். மக்கள் எல்லோரும் ஆண்டவரின் இல்லத்து முற்றத்தில் நிற்க வேண்டும். குருக்களையும் திருப்பணியில் ஈடுபட்டிருக்கும் லேவியரையும் தவிர வேறெவனும் ஆண்டவரின் இல்லத்துக்குள் நுழையக்கூடாது. புனிதப்படுத்தப்பட்ட இவர்கள் மட்டுமே நுழையலாம். மக்கள் அனைவரும் ஆண்டவருக்கான காவலில் கருத்தாய் இருப்பார்களாக. லேவியர் தங்கள் படைக்கலன்களை தாங்கியவராய் அரசனை எப்பக்கமும் சூழ்ந்து நிற்க வேண்டும். திருக்கோவிலுள் நுழையும் மற்ற எவனும் கொல்லப்படுவான். அரசன் வந்து போகும் இடமெல்லாம் லேவியர் அவனோடு இருக்க வேண்டும் என்றார். குரு யோயாதா கட்டளையிட்டவாறே லேவியர்களும் யூதா மக்கள் அனைவரும் செய்தனர். அவர்கள் ஒவ்வொருவரும் ஓய்வு நாளில் பணியேற்போரும் விடுப்பில் செல்வோரும் அவரவர் தம் ஆள்களை கூட்டி வந்தனர். ஏனெனில் குரு யோயாதா விடுப்பில் செல்லும் குருக்களை கலைந்து போக அனுமதிக்கவில்லை. அரசர் தாவீது ஆண்டவரின் இல்லத்தில் வைத்திருந்த ஈட்டிகள், கேடயங்கள், பரிசைகள் முதலியவற்றை குரு யோயாதா நூற்றுவர் தலைவர்களிடம் அளித்தார். மக்கள் அனைவரும் படைக்கலன் தாங்கியவராய் திருக்கோவிலின் தென்புறம் தொடங்கி வடபுறம் வரை பலிபீடத்துக்கும் திருக்கோவிலுக்கும் முன்னும் அரசனை சுற்றிலும் நிறுத்தப்பட்டனர். பின்னர் அரச மகனை வெளியே அழைத்து வந்து அவனது தலைமேல் மகுடத்தை வைத்து உடன்படிக்கை சுருளை அவனது கையில் கொடுத்து அவனை அரசனாக்கினார்கள். பிறகு யோயாதாவும் அவர் புதல்வர்களும் அவனை திருப்பொழிவு செய்து, அரசே வாழ்க என்று முழங்கினர். மக்கள் ஓடி வந்து அரசனை புகழும் பேரொலி கேட்டவுடன் அத்தலியா ஆண்டவரின் இல்லத்தில் கூடியிருந்த மக்களிடம் சென்றாள். ஆனால் வாயில் தூண் அருகில் அரசன் நிற்பதையும் தலைவர்களும் எக்காலம் ஊதுபவர்களும் அரசனின் அருகில் நிற்பதையும் நாட்டின் எல்லா மக்களும் மனமகிழ்ந்து எக்காலம் ஊதுவதையும் பாடகர்கள் இசை கருவிகளுடன் புகழ்ந்து பாடுவதில் முன்னணியில் நிற்பதையும் கண்டவுடன் அத்தலியா தன் ஆடைகளை கிழித்து கொண்டு சதி சதி என்று கத்தினாள். பின்னர் குரு யோயாதா படைகளுக்கு பொறுப்பேற்றிருந்த நூற்றுவர் தலைவர்களை நோக்கி, அவளை பிடித்து சுற்று மதிலுக்கு புறம்பே கொண்டு போங்கள். எவனாவது இவளோடு சேர்ந்து கொண்டால் அவனை வெட்டி வீழ்த்துங்கள். ஆண்டவரின் இல்லத்தில் அவளை கொன்று போடக்கூடாது என்று கூறியிருந்தார். அதன்படி அவளை பிடித்து அரண்மனையின் குதிரை வாயிலுக்கு கொண்டு வந்து அங்கே அவளை கொன்று போட்டனர். யோயாதாவின் சீர்திருத்தங்கள்.
பின்னர் யோயாதா தானும் எல்லா மக்களும் அரசனும் ஆண்டவரின் மக்களாயிருப்பதாக ஒரு உடன்படிக்கை செய்து கொண்டார். அதன்பின் எல்லா மக்களும் பாகாலின் கோவிலில் நுழைந்து அதனை இடித்து பலிபீடத்தையும் சிலைகளையும் தகர்த்து பாகாலின் அர்ச்சகன் மாத்தானை பலிபீடங்களுக்கு முன்பாக கொன்றொழித்தனர். ஆண்டவரின் இல்லத்தை கண்காணிப்போராக தாவீதின் நியமனத்தின்படி லேவிய குருவை யோயாதா நியமித்தார். அவர்கள் மோசேயின் திருச்சட்டத்தில் எழுதியிருந்தவாறு எரிபலிகளை ஆண்டவருக்கு செலுத்தி தாவீதின் சொற்படி ஆர்ப்பரித்து பாட வேண்டும் என்று கட்டளையிட்டார். மேலும் எவ்வகையிலேனும் தீட்டுப்பட்டவர்கள் ஆண்டவரின் இல்லத்தில் நுழையாதபடி வாயில் காவலரை அவர் ஏற்படுத்தினார். பின்னர் நூற்றுவர் தலைவர்கள், மேன்மக்கள், மக்களின் ஆளுநர்கள் மற்றும் நாட்டு மக்கள் அனைவரும் புடைசூழ ஆண்டவரின் இல்லத்திலிருந்து உயர் வாயில் வழியாக அரசரை அரண்மனைக்கு அழைத்து சென்று அங்கே அரசரின் அரியணையில் அமர்த்தினர். நாட்டு மக்கள் எல்லோரும் மகிழ்ந்தனர். அத்தலியா வாளுக்கு இரையாகி மாண்ட பின் நகரில் அமைதி நிலவிற்று. 2 குறிப்பேடு அதிகாரம் 24. யோவாசு அரசனாதல். யோவாசு அரசனான போது அவர் வயது 7. அவர் எருசலேமில் 40 ஆண்டுகள் ஆட்சி செய்தார். பெயர்செபாவை சார்ந்த சிபியா என்பவளே அவர் தாய். குரு யோயாதாவின் வாழ்நாள் முழுவதும் யோவாசு ஆண்டவர் பார்வையில் நேரியென செய்தார். யோயாதா அவருக்கு 2 பெண்களை மணமுடித்து வைத்தார். அவர்கள் வழியாக அவருக்கு புதல்வர் புதல்வியர் பிறந்தனர். பின்னர் ஆண்டவரின் இல்லத்தை புதுப்பிக்க யோவாசு விரும்பினார். எனவே அவர் குருக்களையும் லேவியரையும் ஒன்று கூட்டி அவர்களிடம், நீங்கள் யூதா நகர்களுக்கெல்லாம் சென்று உங்கள் கடவுளின் இல்லத்தை ஆண்டுதோறும் பழுது பார்க்க இஸ்ரேல் எங்கும் பணம் சேகரியுங்கள், இதனை விரைவாக செய்யுங்கள் என்றார். ஆனால் லேவியர் இதை விரைவாக செய்யவில்லை. ஆகையால் அரசர் தலைமை குரு யோயாதாவை அழைத்து ஆண்டவரின் அடியாராகிய மோசே உடன்படிக்கை கூடாரத்திற்காக இஸ்ரேல் மக்கள் எல்லோரும் வரி கொடுக்குமாறு பணித்தார். லேவியரோ அவ்வரியை யூதாவிலும் எருசலேமிலும் வசூலிக்காமல் இருப்பதை நீர் ஏன் கண்டிக்காமல் இருக்கிறீர்? அந்த தீய பெண் அத்தலியாவும் அவளுடைய புதல்வர்களும் கடவுளின் இல்லத்தினுள் வன்முறையாய் நுழைந்து ஆண்டவரின் இல்லத்து புனித பொருள்களையெல்லாம் கொள்ளையிட்டு அவற்றை பாகால்களுக்காக பயன்படுத்தினர் என்றார். பின்னர் அரசரின் கட்டளைக்கேற்ப ஒரு பெட்டியை செய்து அதை ஆண்டவரின் இல்லத்து வாயிலுக்கு வெளியே வைத்தனர். கடவுளின் அடியார் மோசே பாலை நிலத்தில் இஸ்ரேலருக்கு கட்டளையிட்ட வரி பணத்தை ஆண்டவருக்கு கொண்டு வாருங்கள் என்று யூதாவிலும் எருசலேமிலும் பறைசாற்றினர். இதை கேட்டு எல்லா தலைவர்களும் மக்களும் மகிழ்ச்சியுற்று தங்கள் வரி பணத்தை கொண்டு வந்து பெட்டியில் போடவே பெட்டியும் நிறைந்தது. பெட்டியில் பணம் நிறைந்து விட்டதை கண்ட லேவியர் பெட்டியை அரசரின் அலுவலரிடம் எடுத்து சென்றனர். அரசரின் செயலரும் தலைமை குருவின் அலுவலரும் பெட்டியில் இருக்கும் பணத்தை கொட்டி எடுத்த பின் அதை திரும்ப அதனிடத்திலேயே வைத்தனர். இவ்வாறு அவர்கள் நாள்தோறும் செய்து ஏராளமாக பணம் சேர்த்தனர். அதை அரசரும் யோயாதாவும் ஆண்டவரின் இல்லப்பணியை கவனித்து வந்த வேலையாள்களிடம் கொடுத்தனர். அவர்கள் ஆண்டவரின் இல்லத்தை புதுப்பிக்க கொத்தர்களையும் தச்சர்களையும் கூலிக்கு அமர்த்தினர். ஆண்டவரின் இல்லத்தை வலுப்படுத்துமாறு இரும்பு வெண்கல வேலையில் தேர்ச்சி பெற்றோரையும் வேலைக்கென அமர்த்தினர். வேலையாள்களின் பொறுப்பில் கடவுளின் இல்லத்தை புதுப்பிக்கும் பணி விரைவாக முன்னேறியது. அவர்கள் முன்னைய நிலைக்கு அதனை கொணர்ந்து இன்னும் வலுப்படுத்தினர். வேலைகள் எல்லாம் முடிந்த பின் எஞ்சியுள்ள பணத்தை அரசருக்கும் யோயாதாவுக்கும் முன்பாக கொண்டு வந்தனர். அவர்கள் அதை கொண்டு ஆண்டவரின் இல்ல பணிக்கென பாத்திரங்களையும் திருப்பணி எரிபலி ஆகியவற்றுக்கான பாத்திரங்களையும் கிண்ணங்களையும் மற்றும் பொன் வெள்ளி பாத்திரங்களையும் செய்தனர். யோயாதாவின் வாழ்நாள் முழுவதும் ஆண்டவரின் இல்லத்தில் எரிபலிகள் தொடர்ந்து செலுத்தப்பட்டன. யோயாதா நிறைய ஆயுள் கண்டு முதுமை எய்தி இறந்தார். அவர் இறந்தபோது அவருக்கு வயது 130. அவர் இஸ்ரேலருக்கும் கடவுளுக்கும் அவரது இல்லத்துக்கும் நற்பணி செய்திருந்ததனால் அவரை தாவீது நகரில் அரசர்களுக்கு அருகே அடக்கம் செய்தனர். ஆனால் யோயாதா இறந்த பின் அரசர் தம்மை பணிந்து நின்ற தலைவர்களின் சொற்களுக்கு இணங்கினார். அதனால் அவர்கள் தங்கள் முன்னோர்களின் கடவுளான ஆண்டவரின் இல்லத்தை புறக்கணித்து அசேரா கம்பங்களையும் சிலைகளையும் வழிபட்டனர். அவர்கள் செய்த இப்பாவத்தின் பொருட்டு யூதாவின் மேலும் எருசலேமின் மேலும் இறைவன் கடும் கோபம் கொண்டார். அவர்கள் தம்மிடம் மீண்டும் வருவதற்கு ஆண்டவர் அவர்களிடம் இறைவாக்கினர்களை அனுப்பினார். அவர்களும் மக்களை கண்டித்தனர். ஆனால் அவர்கள் செவி கொடுக்கவில்லை. அப்போது கடவுளின் ஆவி குரு யோயாதாவின் மகன் செக்கரியாவின் மேல் இறங்கியது. அவர் மக்கள் முன் நின்று அவர்களை நோக்கி, இதோ கடவுள் கூறுகிறார், ஆண்டவரின் கட்டளைகளை மீறுவதேன்? அதனால் நீங்கள் வாழ்வில் முன்னேற மாட்டீர்களே. ஆண்டவரை நீங்கள் புறக்கணித்ததால் அவரும் உங்களை புறக்கணித்துள்ளார் என்று கூறினார். அவர்கள் அவருக்கு எதிராக சதி செய்து ஆண்டவரின் ஆணைக்கேற்ப ஆண்டவரின் இல்லத்து மண்டபத்தில் அவரை கல்லால் எறிந்து கொன்றனர்.
அவர் தந்தை யோயாதா காட்டிய பேரன்பை மறந்து அரசர் யோவாசு செக்கரியாவை கொல்ல செய்தார். அவர் இறக்கும்போது ஆண்டவர் இதை கண்டு பழி வாங்குவாராக என்றார். யோவாசின் இறப்பு. அடுத்த ஆண்டு சீரியா படையினர் அவருக்கு எதிராக வந்து யூதாவிலும் எருசலேமிலும் புகுந்து மக்களின் எல்லா தலைவர்களையும் கொன்றளித்தனர். கொள்ளை பொருள்கள் அனைத்தையும் தமஸ்கு மன்னனிடம் அனுப்பி வைத்தனர். சீரியர் மிக சிறு படையுடன் தான் வந்தனர். இருப்பினும் தங்கள் முன்னோரின் கடவுளான ஆண்டவரை இஸ்ரேலர் புறக்கணித்ததால் ஆண்டவர் அவர்களது பெரும் படையை சீரியரின் கையில் ஒப்புவித்தார். அவர்கள் யோவாசை தண்டித்தனர். கடும் காயமுற்ற நிலையில் யோவாசை சீரியர் விட்டு சென்றனர். அவருடைய அலுவலர்களோ அவருக்கு எதிராக சதி செய்து குரு யோயாதாவின் மகனின் இரத்த பலியின் பொருட்டு அவரது படுக்கையிலேயே அவரை கொன்றனர். தாவீதின் நகரத்தில் அவர் சடலத்தை அடக்கம் செய்தனர். ஆனால் அரசர்களின் கல்லறையில் அவரை அடக்கம் செய்யவில்லை. அவருக்கு எதிராக சதி செய்தவர் அம்மோனியனான சிம்யாத்தின் மகன் சாபாத்தும் மோவாபியனான சிம்ருத்தியின் மகன் யோசபாத்தும் ஆவர். அவர் புதல்வர் பற்றியும் அவருக்கு எதிராக பல இறைவாக்குகள் பற்றியும் கடவுளின் இல்லத்தை அவர் வலுப்படுத்தியது குறித்தும் அரசர்களின் ஆய்வேட்டில் எழுதப்பட்டுள்ளன. அவருக்கு பின் அவர் மகன் அமட்சியா அரசனானான்.